வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் இகல் என்கின்ற அதிகாரத்தில் முதல் குறள். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். முதல் குறளை எப்போவுமே பார்த்தோன்னா அது என்ன, அந்த இகல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமாக இருக்கும், அல்லது அதனால் வரக்கூடிய அது அப்படி வர்றதுனால செய்யக்கூடிய நன்மையோ அல்லது தீமையோ அதுதான் முதல் குறளாக இருக்கும். இதுலேயும் அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த இகழ்னால் வரக்கூடிய குற்றம் சொல்கிறார், அதனால் வரக்கூடிய தீமை என்ன அப்படின்னு சொல்கிறார். இகல் என்ப எல்லா உயிர்க்கும். இகல் அப்படின்றது நமக்கு தெரியும், என்னென்னா மாறுபட்ட கருத்து. அப்படி இருக்கிறது, அந்த மாறுபட்ட கருத்தை உடையவர்களாக இருப்பது எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே மனிதர்களுக்கு மட்டும் சொல்லலை, உயிர்கள் எல்லாவற்றிற்குமே என்ன பண்ணும்? பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். எல்லா உயிர்க்கும் இகல் என்ப என்ன பண்ணும்னா பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். பாரிக்கும்னா வளர்க்கும், அது எதையும் மேலே 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 வளர்த்து விடுறது தான் பாரிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே பண்பின்மை அது ஒரு பண்பு. பகல் என்னும் அப்படின்னாக்கா, பகல் அப்படிங்கிறது நம்ம சொல்கின்ற டே அப்படிங்கிற பொருள் இங்கே வரல. பகல் அப்படிங்கிற வார்த்தை பகு அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல்லேருந்து வருது. பகுனா பகுத்தல். எல்லாத்தையும் பகுத்து பகுத்து பிரித்து 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 வைக்கிறது, அதுதான் பகு அப்படிங்கிறது. பகுத்தல், அதில் வர்றது பகல். மற்றவங்களோட சேர்ந்து இருக்காமல் தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது தானே பகுத்து. பகுத்துனா நம்ம எல்லாத்தையும் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதனால தான் பகல் என்னும் மற்ற உயிர்களோடு சேர்ந்து வாழாமல் இருக்கக்கூடிய குணம். பகல் என்னும் அந்த கூடாமை தான் பகுத்து எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் சொல்லுகின்ற பண்பின்மை. இங்கே பண்பு அப்படிங்கிறது தீக்குணம் அப்படின்னு எழுதுகிறார், அது ஒரு தீய குணம். ஏன் இங்கே நற்குணம்னு எழுதாமல் தீக்குணம் அப்படின்னு எழுதுகிறார் அப்படின்னா, ஒவ்வொருத்தராக நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு பகுத்து பகுத்து பிரித்து பிரித்து விடுறது நல்ல குணமாக இருக்க முடியாது இல்லையா? எல்லா உயிரும் என்னுடைய உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் மனிதர்களுடைய மிக உயர்ந்த அறிவு. ஓகே, எல்லா உயிரும் எனக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறது. மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரும். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரை தான் நம்ம இன்றைக்கும் அருளுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லா உயிரும், அது தாவரமாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் தன்னோடு இணைத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு குணம். அதுதான் பாரதி அழகாக சொல்லுவாங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு. அதுக்கு சுவாமிஜி ரொம்ப அழகான விளக்கம் சொல்வார். அந்த மாதிரி எல்லா உயிர்களையும் நம்மோடு இணைத்து கொள்கின்ற குணம்தான் மனிதனுக்கு தேவையான குணம். அப்படி இல்லாமல் பகுத்து பகுத்து பிரித்து கொண்டே போனோம்னா அது நோயை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நோய் அப்படிங்கிறது குற்றம் அப்படிங்கிறத நோய் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏன் நோய் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்படி பகுத்து பகுத்து மற்றவங்களுக்கு நம்ம விலகி நிற்கும்போது நம்முடைய துன்பங்கள் தான் அதிகமாகுது. நமக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம் அப்படிங்கிறதுனால அதை நோய் அப்படின்னு சொல்கிறார். நோய் தானே நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்போது துன்பத்தை கொடுக்க கூடிய இந்த விஷயத்தையும் நோய் அப்படின்னு சொல்கிறார். ஆக ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்ட கருத்துக்களை உடையவராகி அதனால் மனதில் கஷ்டப்பட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக பிரித்து 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 விட்டுட்டே வந்தோம்னாக்கா அது நம்மிடம் இருக்கின்ற நோயை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இங்கே அந்த மாறுபாடு அப்படிங்கிறதுனுடைய குற்றம் கூறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்போவுமே அதான் நினச்சிக்கிறோம், நமக்கு ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் வேறு வேறு விஷயங்களில் அந்த எண்ணங்கள் வேறுபடலாம், ஆனால் அது அவரை நம்மிடம் பிரிப்பதாக இருக்கக்கூடாது. எத்தனையோ விஷயங்களுக்கான மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு மனிதர்களை வெறுக்காமல், மற்ற உயிர்களை வெறுக்காமல் இருக்கிறது தான் உயர்ந்த எண்ணம் அப்படின்னு சொல்லி தான் அதுதான் நமக்கான டேக்அவே. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கிறோம்.